வெள்ளி விலை வரலாறு காணாத அளவு உயர்ந்துள்ளது. கிலோவிற்கு 20,000 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ வெள்ளி 2,74,000 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 880 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 1,04,000 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. 1 கிராம் தங்கம் 13,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. எஸ்ஐஆர் பணிகளை தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இன்று வாக்காளர் சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகிறது. காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும் முகாம்களில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கவும் திருத்தம் மேற்கொள்ளவும் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் மாநில அளவிலான வேளாண் கண்காட்சியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். 200க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் கண்காட்சியை முதலமைச்சர் பார்வையிட்டார். விவசாயிகள் போல் வேடமிட்டு சிலர் மக்களை ஏமாற்றுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவரை மறைமுகமாக விமர்சித்தார். திமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கும் விவசாயத்திற்கும் முன்னுரிமை அளிக்கப்படுவதாக திருவண்ணாமலை வேளாண் கண்காட்சியில் முதலமைச்சர் பேசினார். சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து விரைவில் அறிவிப்போம் என அன்புமணி கூறியுள்ளார். ஆன்மீகத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடாது என்றும் மதுரை விமான நிலையத்தில் அவர் பேட்டியளித்தார். சென்னையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைமை செயலகம் நோக்கி தூய்மை பணியாளர்கள் பேரணி சென்றனர். பாரிமுனை பகுதியில் தூய்மை பணியாளர்களை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்தனர். சென்னையில் சம ஊதியம் கோரி இடைநிலை ஆசிரியர்கள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். எழும்பூரில் முதன்மை கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட்ட இடைநிலை ஆசிரியர்களை போலீசார் கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டி அடுத்த தலைக்குந்தா, காந்தல் பகுதிகளில் 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. உறைபனி தொடர்வதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஊட்டியில் உறைபனியால் மலை முகடுகள் வெண்கம்பளம் போர்த்தியது போல் ரம்மியமாக காட்சியளித்தன. பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், காஷ்மீர், சண்டிகரில் கடுமையான மூடுபனி ஏற்பட்டது. கடும் குளிரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வழி தெரியாமல் நின்றபோது தனக்கு வழிகாட்டியவர் விஜய்தான் என தாவேகா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் உருக்கமாக பேசியுள்ளார். தன் உடம்பில் ஓடும் ஒவ்வொரு துளி ரத்தமும் விஜய்க்காகத்தான் என்றும் கண் கலங்கியபடி அவர் பேசினார். விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் இன்று மதியம் 3 மணிக்கு தொடங்க உள்ளது. நிகழ்ச்சி நடைபெறவுள்ள ஸ்டேடியத்தில் ரசிகர்கள் குவிய தொடங்கிவிட்டனர். ஆஷஸ் பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியாவை 4 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து போராடி வென்றது. மெல்போர்னில் நடந்த போட்டி 2 நாட்களில் முடிந்த நிலையில் நடப்பு தொடரில் முதல் வெற்றியை இங்கிலாந்து பதிவு செய்தது. திருப்பதி ஏழுமலையான் கோவில் உண்டியலில் நேற்று ஒரே நாளில் பக்தர்கள் 4,52 லட்சம் ரூபாய் காணிக்கை செலுத்தியுள்ளனர். டோக்கன் இல்லாத இலவச தரிசனத்திற்கு பக்தர்கள் 20 மணி நேரம் காத்திருந்தனர்.
ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசி திருவிழா பகல்பத்து உற்சவத்தின் 8ஆம் நாளில் நம்பெருமாள் ரத்னபாண்டியன் கொண்டை அலங்காரத்தில் எழுந்தருளினார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ரங்கா ரங்கா என பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகாசி மாவட்டம் கொங்கலாபுரத்தில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது. விபத்தில் கமலிகா, ரிஷிகா ஆகிய 2 சிறுமிகள் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் தூங்கிக் கொண்டிருந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை. அத்துமீறலில் ஈடுபட்ட ராமகிருஷ்ணன் என்பவரை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் எழுத்தூரில் அரசு பேருந்து கார்கள் மோதி விபத்து ஏற்பட்ட சம்பவம். விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10ஆக அதிகரித்துள்ளது. புதுச்சேரியில் போலி மருந்து தயாரித்து நாடு முழுவதும் சப்ளை செய்த விவகாரம். போலி மருந்து விவகாரத்தில் 23 பேர் கைதான நிலையில் மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே இலங்கைக்கு கடத்த வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 140 கிலோ கஞ்சாவை போலீசார் கைப்பற்றினர். 2 கார்களையும் பறிமுதல் செய்த போலீசார் 4 பேரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே நின்று கொண்டிருந்த சுற்றுலா பேருந்து மீது மினி லாரி மோதி விபத்து. அப்பளம் போல் பேருந்து நசுங்கிய நிலையில் 20 பேர் காயமடைந்தனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஜிம்மில் இருந்து வாங்கி வந்த புரோட்டீன் பவுடரை சாப்பிட்ட பின் உடல்நலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஜிம்முக்கு சீல் வைத்த போலீசார் ஜிம் மாஸ்டர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். கேரளாவில் கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களில் 332 கோடியே 62 லட்சம் ரூபாய்க்கு மது விற்பனை ஆகியுள்ளது. கடந்த ஆண்டை காட்டிலும் விற்பனை 19% அதிகரித்துள்ளது. அமெரிக்காவில் புயலை கிளப்பி வரும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் விவகாரத்தில் ஜனநாயக கட்சியினர் கூறுவது புரளி என அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஜனநாயக கட்சியினர் எப்ஸ்டீனுடன் தொடர்பு கொண்டிருந்ததாகவும் அவர் சாடியுள்ளார். நீண்ட நாட்களாக நீடித்து வரும் பதற்றத்திற்கு மத்தியில் தாய்லாந்து, கம்போடியா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. ஒப்பந்தத்தில் 2 நாட்டு பாதுகாப்பு அமைச்சர்கள் கையெழுத்திட்ட நிலையில் இந்த ஒப்பந்தம் 20 நாட்கள் நீடித்த சண்டைக்கு முடிவை கொண்டு வந்திருக்கிறது. ஜப்பானில் இரவில் வானில் தோன்றிய பிரகாசமான தீப்பந்து பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. வளிமண்டல தூசி துகள்கள் அல்லது சிறுகோள் துண்டுகள் எரியும் போது இதுபோன்று நிகழக்கூடும் என நிபுணர்கள் தெரிவித்தனர். பெருநாட்டில் முதுகெலும்புடன் ஒட்டி பிறந்த 2 பெண் குழந்தைகள் அறுவை சிகிச்சை மூலம் வெற்றிகரமாக பிரிக்கப்பட்டனர். பிறந்து 2 மாதங்களே ஆன குழந்தைகள் மறுவாழ்வு பெற்றதை அடுத்து மருத்துவ குழுவினருக்கு பாராட்டு குவிகிறது. ஜப்பானின் மினாகாமி நகரில் பனிப்பொழிவால் வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி தீப்பிடித்து எரிந்து கோர விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். 26 பேர் காயமடைந்த நிலையில் 56 வாகனங்கள் சேதமடைந்தன.